ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்போ சொல்லு கண்ணு. இல்லைங்க, அந்த கேள்வி கேட்டதுக்கான காரணமே வந்துட்டு உங்களுக்குன்னு இந்த 45 கால அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்துல நீங்க ஒரு சில விஷயங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஒரு விஷயம் இதெல்லாம் சரியில்லை, இது நம்ம வந்துட்டு அந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கணுன்றதுக்காக நான் கேட்டேன். ஏன்னா அதை நான் அவாய்ட் பண்ணிக்கல, நான் அதுல நேரம் செலவிட வேணாம். வாங்க. இல்லை தம்பி, நீ கரெக்டாக கேட்டிருக்கிறப்பா. ஐயா வாங்க, உள்ள வாங்க. நீங்க அந்த உணர்ந்துபட்ட அந்த சரியான அனுபவத்தை நோக்கி நான் போய்க்கலாம்ல. இப்ப நாம அந்த தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தலாம். இல்லை, எனக்கு இப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இப்போ நான் சன்மார்க்கு வரும்போதெல்லாம் இது மாதிரி கேள்வி கேட்குற ஆளே கிடையாது. இப்போ அவருக்கு என்ன வயசு உங்களுக்கு? இப்போ இந்த வயசில் அந்த சன்மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு ஆர்வம் இருக்குல்ல. நான் உள்ள சன்மார்க்கத்துக்கு நுழையும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. சபைக்கு போனால் சுண்டல் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அருட்பா 2-3 பாட்டை பாடுவாங்க. சுண்டல் கொடுத்துட்டு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லிவிட்டு எல்லோரும் போயிட்டு வாங்கிடுவாங்க. மறுபடியும் அடுத்த வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது, அதற்கு தகுந்த பதில் சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. வள்ளலாரை பற்றி சொல்வதற்கு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த திருவாயிரன்னு ஒரு புக்கு வச்சுருப்பாங்க சின்னதாக அப்போல்லாம். இப்போ தான் இன்றைக்கி அருட்பாலாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை உன்னுடைய பகுதி இன்றைக்கி தமிழ்நாடு வெளிநாட்டு பூரா நிறைஞ்சு போச்சு. ஆமாம், அன்னைக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த திருவாயிரன்னு ஒரு புக்கு இருக்கு பார்த்தீங்களா, சின்ன புக்கு பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ அருட்பெருஞ்சோதி அச்சகம் தான் முதல் போட்டு சென்னை மாநகரத்தில் அவங்க போட்ட திருவாயிரத்தான் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அது எங்கே போனாலும் அந்த சபைக்கு போனால் அந்த பாடல் அதில் இருக்கிறத படிப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க. அருட்பாவை முக்கியமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பாடல்களை ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. உரைநடை பகுதி ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. இப்போ ஒழுக்கத்தை வள்ளலார் என்னன்னு சொல்கிறது பாட்டாக எடுக்கிறாங்க. எடுத்தனால தான் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா? இப்போ என்னையை சுட்டி காட்டுறாருல, நீங்கள் 45 வருஷமாக என்னையா கிழிச்சிங்கன்னு கேட்குறாருல. இல்லை இல்லை, அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இல்லை ஐயோ நான் அவர் தவறாக சொல்லலை. நீங்கள் 45 வருஷமாக பெரிய சன்மார்க்க மாதிரி சொற்பொழி பண்ணிகிட்டு இருக்கிறிய, நீ மரணங்களா பெருவாழ் வாடுறதுக்கு நீ என்ன கடைப்பிடிச்ச, என்ன கிழிச்ச, நீ எங்களுக்கு போதிக்கிற வந்துட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு படுது. அட எனக்கு அப்படி தான் தோணுதுன்ற என்னை பொறுத்தவரை அவருப்பாவே யதார்த்தமாக கேட்டிருக்கலாம். எனக்கு என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 45 ஆண்டுகள் குறைஞ்ச வருஷம் கிடையாது, பெரிய வருஷம். அரை நூற்றாண்டு வரப்போகுது. இந்த அரை நூற்றாண்டுகளாக நான் சன்மார்க்கத்தை மேடையாக வெளிநாடுகளையும் உள்நாடுகளிலும் சங்கங்களையும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டு இருந்து நான் என்ன அதில் என்னுடைய வாழ்க்கை முறையை நான் பயன்படுத்தி கொண்டேன். நான் உங்களை மாதிரி தானே சமமாக இருக்கேன், சராசரியாக தான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு தனி ஒரு அலங்காரமோ இல்லை அடையாளமோ நான் காட்டலையே. அதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, சன்மார்க்கம் என்பது சகஜ பழக்கம்னாரு. சன்மார்க்கம் என்பது என்ன? சகஜ பழக்கம். நீ மற்றவர்களோட பழகும்போது சகஜமாக பழகு, சகஜமாக கேள்வி கேளு, சகஜமாக பதில் சொல்லு. உனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு உன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவனை தாழ்ந்தவனாகவும் மற்ற குருமார்கள் போல வேடிக்கை வினோதங்கள் காட்டாதடான்ட்டார் வள்ளலார். புரியுதா? இப்போ நான் ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன், பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வரேன், பேண்ட் ஷர்ட் போட்டு தான் போகிறேன். நான் இதுவரையும் 45 வருஷமாக எதாவது வேஷம் போட்டிருக்கேன்னா என்ன கூட கேள்வி கேட்பாங்க. என்னங்க போன வாரம் கூட வந்தார் யார், நம்ம ஜானகிராமன். அவர் கடைசியில் ஒரு வாரம் சொன்னார், சன்மார்கள் இதுவரையும் தலையை வள்ளலார் தலையை மறைக்கணும்னு சொல்கிறார். முக்காடுன்னா வள்ளலார் சொல்ல, வள்ளலார் சொன்ன வார்த்தையை நம்ம முதல் கவனிக்கணும். தலையை மறைக்கணும். நீ என்ன போட்டு மறைச்சாலும் சரி, தலையை மறைக்கணும். அதை கூட யாரும் மறைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை போய் சொன்னாரு. எனக்கு சேர்த்தான் சொல்றாரு. அதாவது இப்போ நான் தலைக்கு நான் போடுறது வள்ளலார் சொல்றது 100க்கு 100 உண்மை.
தலை வந்து மழையிலையும் தலையில் காயக்கூடாது, நனையக்கூடாது, வெயிலிலும் வந்து சூடு பண்ணக்கூடாது. ஐயா வாங்க உள்ள உட்காரு, வாங்க. ஆச்சுங்களா ஐயா உட்காரு. அப்போது வள்ளலார் வந்து இந்த உடம்பை பற்றி தான் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணவர் வள்ளலார். இந்த உலகத்தில் எந்த சயின்ஸும் உடம்பை பற்றி பேசலை, வள்ளலார் தான் உடம்பை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு. ஆச்சுங்களா? நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை பேர் குடியிருக்கிறாங்கன்னு முதல்ல தெரியுமா நமக்கு? இல்லை, இங்கே பதிவாயிட்டு இப்போது நம்ம எல்லாம் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த உடம்புக்குள்ளே எத்தனை பேர் குடியிருக்கிறாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. இல்லை, இப்போ சாதாரணமாக ஒரு குடும்பம்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு எப்படி கணவன் மனைவி இருப்போம்? கல்யாணம் பண்ணால் தான் கணவன் மனைவி. அப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறகுதான், அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா? அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகுதா? அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே கல்யாணம் பண்ணுறீங்களா? அவங்களுக்கு குழந்தை பிறகுதா? அப்போது இந்த குடும்பத்தை உடம்புக்குள்ளே எத்தனை வாழ்க்கை முறைகளை நம்ம ஒன்று ஒன்றா புறத்தில் கொண்டு வரோமோ, அதுபோல் இந்த உடம்புக்குள்ளே எத்தனை பேர் உள்ள குடியிருக்கிறாங்கன்னு நம்ம கணக்கு போட்ட மாதிரி இல்லையோ? தத்துவம் வேறங்கம்மா இருக்கு. விஷயத்த சொல்லுங்க, தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. வள்ளலார் எழுதி வச்சிருக்காரு நமக்கு. அதெல்லாம் வேறம்மா, அதெல்லாம் வந்து ஒரு பாட்டு. அதாவது குடும்பகோரன்னு ஒரு பகுதி இருக்கும், 6ஆம் திருமுறை படிக்கிறீங்களா? பார்த்துருக்குறீங்க எழுத்துல. அதுக்கு பேர் என்ன? குடும்பகோரன்னு அதுக்கு பேர். அந்த குடும்பகோரன்ற பாடலில் தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. ஆச்சா, அதை நம்ம குடும்பகோரன்னு பார்த்துருக்கோம், ஹெட்டிங் பார்த்துட்டு அப்படியே விட்டோம். ஆனால் அதை படித்தோமா? படிக்கலை. அப்போது இந்த குடும்பகோரத்தை ஏன் வள்ளலார் எழுதுகிறாருன்றதுக்கும் அவங்க கீழே எழுதுகிறார். இந்த குடும்பகோரம் தனி பக்கம் இருக்குது. இதை என்னைக்காவது நீங்கள் படித்து இதை தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? 6ஆம் திருமுறை தான் இருக்குது. அருட்பா படிக்கிறீங்க, அனுபவமாலை படிக்கிறீங்க, பிள்ளை திருவிண்ணப்பம் படிக்கிறீங்க, வழிபாடு, வேண்டுகோள், விண்ணப்பம், முறையீடு, எக்கச்சக்கமாக இருக்குல்ல. இதை படிச்சிங்களா? இதை யாருக்கு எழுதுகிறாரு? வள்ளலார் இந்த பாடல் எழுதிட்டு கீழே என்ன எழுதுகிறாருன்னா, முத்துசாமி முதலியார் திருமணத்திற்கு தாம் வர இயலாமையை குறித்து வரைந்த திருமுகம். யாருக்கு? அப்புறம் முத்துசாமி முதலியார் வீரசைவர், பெருமானின் மாணாக்கர்களில் ஒருவர். தாம் இயற்றிய தோத்திரப்பாக்களுக்கு பெருமானிடம் சாற்று கவி பெற்றவர். யாருன்றது சொல்கிறார் முதல்ல. அவர் யார்? முத்துசாமி முதலியார்ன்றது யார் அப்படின்னு சொல்கிறார். பெருமானார் வடலூரில் இருந்தபோது சென்னையில் இவருக்கு திருமணம் நிகழ்ந்தது. யாருக்கு? யாருக்கு? முத்துசாமி முதலியாருக்கு. முத்துசாமி முதலியார் வள்ளலாருடைய நெருங்கிய நண்பர்னு வச்சுங்க. இவங்க நம்பாளுங்க எழுதுனது, வள்ளலார் எழுதுல. அப்போ ஆமாம், அடையாளத்துக்கு அவங்க அந்த காலத்தில் போய் எழுதுனது தானே. அதையே நான் மறுத்ததும் பேசிகிட்டு இருக்கேன். திருமணத்திற்கு எழுந்தருளி வாழ்த்த வேண்டும் என்று விரும்பினார். யார்? வள்ளலார் வந்து திருமணத்துக்கு வாங்க, எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தணும்னு கூப்பிட்றாரு. விருப்பம் நிறைவேறவில்லை. அதனால் வருந்திய முத்துசாமி முதலியாருக்கு பெருமானார் இக்குடும்ப கோரத்தை பாடி கொத்தமூர் சீனிவாச வரதாச்சாரியார் மூலமாய் அனுப்பினார். முதலியார் இவ்வகவலை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். அவர் எழுதுனதை அவர் மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தாராம். அது சித்தாந்த சலபம் கல்யாண சுந்தர யதீந்திரனால் பார்வையிடப் பெற்று காஞ்சி நாகலிங்க முதலியாரால் நடத்தப்பெற்ற தொழிற்கல்வி 1914 ஜூலை ஆனந்த ஆடி தொகுதி 1 பகுதி இதழில் ஒரு பாதியும், ஆவணி தொகுதி 1 பகுதி 5 ஆகஸ்ட் இதழ் மறுபாதியமாக வெளியாயிற்று. இது ஊரநடிகளுடைய வரலாறில் அதை அந்த ஒரு குறிப்பு கீழே போட்டிருக்காரு. அப்போது வள்ளல் பெருமான் வந்து முத்துசாமி முதலியார் வந்து வள்ளலாருக்கு நெருங்கிய நண்பர்னு வச்சுங்க.
கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லணுன்னு இப்போ எப்படி என்ன கூப்பிட்றாங்களே நிறையா. போன போஸ்ட்டுக்கு அதான் நான் வரல. போன போஸ்ட்டுக்கு முன்னாடி போஸ்ட்டுக்கு திருச்சியில் ஒரு கல்யாணம், நம்ம சன்மாரி கல்யாணம். ஐயா நீங்கள் வந்து வாழ்த்தணும், போஸ்ட் அன்றைக்கே வச்சுட்டாங்க. ஆமாம், சன்மார்க்கமாக நடந்தது, சிறப்பாக பண்ணாங்க. சாங்கியம் சம்பிரதாயம் அதுக்கு இது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி நான் கலந்துக்க மாட்டேன். அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போய் வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்துக்கு நம்மளை தான் போட்டுருந்தாங்க ஒரு சொற்பொழிவுக்கு. அப்போ அதை முடிச்சுட்டு வரதுனால போன போஸ்ட்டுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வந்தது, அதுக்கு நான் வரல. காரணம் திருச்சி கல்யாணத்துக்கு போனதுனால நான் வர முடியல. அதுபோல் வள்ளலாரை அவங்க கூப்பிட்றாங்க. வள்ளலார் கூப்பிடும்போது இந்த கடிதத்தை, இந்த குடும்பகோரன்ற கடிதத்தை எழுதி அவர்கிட்ட கொடுத்து அவர் அதை மனப்பாடம் செஞ்சு அதை போய் அப்படியே சொல்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஆச்சுங்களா. அப்போ அந்த குடும்பகோரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்பை பற்றி சொல்கிறாரு. இப்போது இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றாருன்னா, ஆன்மா இருக்குது ஆச்சா. ஆன்மாவுக்கு முதல் மனைவி எது? ஐயா வாங்க 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 வாங்க, வெரி மெயின் பாயிண்ட் எடுக்கும்போது வந்திருக்கீங்க. வாங்க உட்காரு. வாங்க 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 உட்காரு. இதை கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது ஆச்சா. இப்போது இந்த உடம்பில் என்னென்ன இருக்குது, எதனால் நான் வர முடியல அப்படின்ட்டு தான் அந்த குடும்பகோரத்தினுடைய பாடல். அதனால் நான் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெளிவுபடுத்துகிறாரு. அதில் தான் சொல்கிறாரு. அந்த பாடலே சொல்லி சொன்னால் தான் எனக்கு புரியும். திருவளர் கமல குருமலர் தவிசனன் முதற் பெருந்தேவர் மூவரும் பணிய புதுவிடை திருநடம் புரியும் பெருமான் அடிமலர் கண்பு செய் அன்பர்கட் கண்பன் சீர்வினை தூய்மை நீர் விளையாடி சொற்றொரு வாய்மை பொத்துகள் உடுத்தி கரிசல் வெண்ணீற்று கவசம் தரித்து தத்துவ சிற்பர சர்க்குண அகண்ட பூரண சச்சித போதானந்த அற்புத சிற்குண அங்கலில் கேசனை அது நிறைய வரும். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆக்சுவலாக. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டுமா? ஏன்னா அது நிறைய சொல்லணும். அதில் என்ன அதுக்கு அர்த்தம் சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த உடம்புன்ற குடும்பத்தில் நான் படாத பாடுபட்டுருக்கேன். அது எப்படின்னா, குடும்பத் தலைவன் நான். அந்த குடும்பத் தலைவன்கிட்ட என்னென்ன பொறுப்பு இருக்குதுன்றது அங்கே சொல்கிறாரு. இந்த உடம்புன்ற குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய எனக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுத்து இந்த உடம்புல இருந்தால் நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஆமாம் ஆமாம், ஆன்மான்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியது ஆன்மா, உள்ளொளின்னு அர்த்தம். போனதால் கூட சொன்னேன், உள்ளொளின்னு சொல்லி பழகணும். வள்ளலார் ஆன்மா ஆன்மான்னு சொல்லவே இல்லை அதிகமாக. ஜீவகாரண இடத்துல 2 இடத்துல வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளொளி, அதான் உள்ளொளின்னு அதுக்கு அர்த்தம். வள்ளலார் வந்து ரொம்ப கவனமாக எழுதியிருக்கார் எல்லாத்துலேயும். ஆன்மா என்பது சைவ சமயில வரக்கூடிய வார்த்தை, வடமொழி வார்த்தை. ஆத்மா ஆன்மா எல்லாம் வேறு வேறு. ஆனால் வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு, உள்ளொளின்னு பிரிக்கிறார் ஆச்சுங்களா. அதுக்கு அந்த அந்த ஆன்மாவுக்கு முதல் பொண்டாட்டின்னு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிச்சான். அதுக்கு பேர் முதல் மனைவின்னு அதுக்கு பேர். ஆன்மாவுக்கு முதல் மனைவி யார்? சூப்பர். ஆன்மாவுடைய முதல் மனைவி எது? ஆணவம். அப்போது ஆணவம் ஆச்சா, முதல் பொண்டாட்டிக்கு ஆணவம். ஆணவத்துக்கு ஆணவத்திற்கு வந்து கல்யாணம் பண்ணியாச்சு. ஆன்மாவும் ஆணவம் கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு பேர் அஞ்சானன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அஞ்சானன்னு பேர். அஞ்சானன்னா என்ன சார் அப்படின்னா, ஜீவன்னு பேர், உயிர். ஆன்மாவுக்கு ஆணவத்துக்கும் பிறந்த குழந்தை தான் உயிர் ஆச்சுங்களா. அப்போது இந்த உயிருக்கிட்ட நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன். அதை நிறைய சொல்கிறாரு. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணப்பா, ஆணவம் தான் என்னை கல்யாணம் பண்ணிச்சு. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பேர் உயிர். இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. சொல்லிட்டு வந்த உடனே அடுத்தது 2வது மனைவி.
ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அந்த ஒரு குழந்தை கூட என்னால் ஒன்றும் பண்ண முடியாத தவிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே என்ன இன்னொன்று 2வது மனைவி ஒருத்தி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கு பேர் தான் மாயேன்றார். 2வது மனைவி யார்? மாயை. மாயன்னா என்ன? இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உடம்பு. மாயை என்பது உடம்பு. ஆணவம் என்பதுக்கு உடம்பு கிடையாது. உயிர் எடுக்கும்போது உடம்பு கிடையாது. உயிர் வந்த உடனே ஆணவத்துக்கும் ஆன்மாவுக்கும் கல்யாணம் பண்ண உடனே உயிர் என்பது பிறந்தாச்சு. உயிர் பிறந்த உடனே அதுக்கு என்ன தேவை? அது வாழுவதற்கு உடம்பு தேவை. அது வேண்டிய உடம்பு இல்லை. ஆணவத்துக்கும் ஆன்மாவுக்கும் உடம்பு கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. அப்போ உயிர் வந்துருச்சு. உயிர் வரும்போது உடம்பு இல்லை. ஆனால் உயிரோட வாழணும். வாழ்வதற்கு என்ன தேவை? வீடு தேவை. அப்போ வீடு என்பது தான் உடம்பு. அதுக்கு பேர் 2வது மனைவி. 2வது மனைவிக்கு பேர் மாயைன்னு பேர். அப்போ அந்த மாயைக்கு முதல் பிள்ளை 4 பிள்ளைக்கு பிறந்துச்சான். அந்த மாயைக்கு எத்தனை பிள்ளை? 4 குழந்தைங்க. ஆணவத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு பிள்ளை. 2வது பொண்டாட்டிக்கு 4 குழந்தை. 2வது பொண்டாட்டி மாயை. 2வது பொண்டாட்டிக்கு 4 குழந்தை. 4 குழந்தை என்னன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம் அந்த கரணத்துக்கு அப்புறம் போங்க. நீங்கள் 4 குழந்தை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 குழந்தை ஆச்சுங்களா? அப்போது 8 டோட்டல் என்னாச்சு? ஆணவம் 1, ஆன்மா 1, ஆணவம் 1. அது 2க்கும் பிறந்தது ஜீவன் என்ற உயிர் 1. என்ன 3 ஆச்சா? 2வது மனைவி 4 ஆச்சா? 2வது மனைவிக்கு 4 குழந்தை. 4 4 8 ஆச்சா? நான் கணக்கு வச்சுங்க ஞாபகம். 8 ஆச்சா? அப்புறம் இது ஒரு குடும்பம் அப்படியே வளர்ந்துட்டு 3வது மனைவி இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணுவான். அப்போ அந்த 3வது மனைவி காமியன்னு சொல்கிறார். காமியம் என்ன? கண்மம்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? கண்மம். கண்மம்னா நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு பூரா கண்மம்னு பேர். ஆமாம். அந்த உடம்புல என்னென்ன தேவைப்படுதோ அதை பூரா நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பூரா கண்மம்னு பேர். கல்யாணம் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி படிக்கிறீங்க சார். ஒரு பொண்ணை ஆணையும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? முதலீடு விடுறாங்க. முதலீடு விட்ட உடனே என்ன பண்ணுறாங்க? அதுக்குள்ளேயே வாழ்க்கை ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு ஒன்று வீடு கொடுத்துட்றாங்க. குழந்தை பிறந்தால் அதுக்குன்னு தனித்தனியாக ஒப்படைச்சிட்றாங்களா? அப்புறம் நீங்கள் குழந்தை பெற்ற உடனே உங்கள் அப்பா அம்மாவே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நினைப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் தான் அப்பா அம்மா தேவை. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தோடனே அப்பா அம்மா செகண்ட் ஆகிடுவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இவங்க உங்கள் குடும்பம்னு தனியாக வந்துடுது. உனக்கு கணவன், மனைவி, குழந்தைகள் தனியாக வந்துடுது. அதுபோல் அங்கே முதல்ல எத்தனை சொன்னால் 8 தானேப்பா? 8 பேர் இருக்கும்போது 3வது மனைவி. 3வது மனைவி யார்? காமியம். காமியம்னா கண்மன்னு அர்த்தம். அப்போது அந்த 3வது மனத்துக்கு 3 குணங்கள் இருக்குதுன்றார். 3 குணங்கள்னா என்ன? சத்துவம், தாமசம், 3 குணம் இருக்கா? அப்போ எத்தனையாச்சு? 8 9 3 12. அதுக்கப்புறம் இந்த மொத்தம் எத்தனை டோட்டலு? 12. 12 பேருக்கிட்டையும் அப்பப்போ கந்தாயம் வசூல் பண்ணுறதுக்கு ஆள் தேவை. கந்தாயம்னா நம்ம கிராமத்தில் சொல்ல முடியல, குத்தகை வாங்குறது. கந்தாயம்னு சொல்லுவாங்க. கந்தாயின்னு சொல்லுவாங்க. குத்தகை வாங்குறது கந்தாயின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவெல்லாம் குத்தகைன்னு சொல்லுவாங்க. அதாவது வரி கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த குடும்பமும் ஆகிடுச்சு, குழந்தைங்களும் ஆகிடுச்சு, எல்லாம் ஆகிடுச்சுல. இதை வசூல் பண்ணுறதுக்குன்னு 3 பேர் இந்த உடம்புக்குள்ளே இருக்காங்க. இப்போ எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாச்சு. தினமும் அந்த 3 பேரும் அதுக்கு என்ன கொடுக்கணும்? வசூல் வாங்கணும். ஏன்னா இது வீடு வாடகை வீடு. ஆன்மா குடியிருக்கிற வீடு. இது இறைவன் கட்டி கொடுத்த வீடு இல்லை. அதை தான் மாயைன்னு சொன்னது. மாயை கட்டி கொடுத்தது வீடு. மாயை கட்டி கொடுத்த ஒருபாடு கண்மம் வந்தாச்சு. கண்மம் என்பது 3 குணம் வந்தாச்சு. 3 குணத்தினுடைய வாழ்க்கை 3 பிரியுது. அதுக்கப்புறம் நீ எப்படி பிரிஞ்சு போனா என்னடா நாங்கள் 3 வேலையனே கந்தாயம் கட்டணும். அதுக்கு பேர் தான்
என்ன அதுக்கு பேர்? பிண்டம்னு பேர். பிண்டம்னா சாப்பாடு. தமிழில் வந்து பிண்டம்னா சோறு. ஆமாம், பிண்டம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிண்டம்னா சோறு. அப்போது இந்த பிண்டத்தை வசூல் பண்ணுறதுக்கு யாருன்னா வாத பித்த சிலோத்தும் என்ற 3 நாடி. இது வசூல் பண்ணுற ஆள் பேருனா வாத பித்த சிலோத்துமகள். அவ்வளோதான். ஆட்டுனா ஆட்டிடும். உக்காந்த இடத்துல கந்து வட்டி மாதிரி தான். கொடுக்கல அவனை கொண்டு விடுவேன். நீ என்ன வேலை செஞ்சாலும் ஓடு ஓடு ஓடு, டிஃபனுக்கு ஓடு, நீ எங்கேயோ போய் தின்னுட்டு வா அப்படின்னுட்டோம். நீ ஹோட்டலுக்கு போவியா, இல்லை சன்மார்க் சங்கத்துக்கு போவியா, தர்மசாலைக்கு போவியா, எங்கே போவே எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஓடு, சீக்கிரம் ஓடு, லேட் ஆகிடுச்சு ஓடுறா அப்படின்னு துரத்தும். இவன் கவான்னுக்கிட்ட அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், இன்னும் கொஞ்சம் செய்யலான்னா கூட அங்கே இருக்க இடம் விடாது. என்ன பண்ண துரத்தும். நீ முதல்ல நீ எனக்கு வாடகை கொடுத்துட்டு அப்புறம் வேலையை பாருணும். அதுக்கு பேர் தான் வாத பித்த சிலோத்துவம். எத்தனை பேர் ஆச்சு டோட்டலாக? அது சேர்த்துக்கணும். ஆச்சா, இந்த 16 பேரோட நான் என்ன பண்ணுறேன், குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இதில் தான் என்ன சொல்கிறாருங்க, இதில் வேற இப்போலாம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வேற என்ன வேணும் தொல்லை பண்ணது. இந்த உலக பழக்கம்லாம் இருக்கான். என்ன பழக்கம்? மதவாதிகள் வருகின்றார். அதுக்கு நானே இந்த குடும்பத்தோடு இவ்வளோ தொல்லை பண்ணிக்கிட்டு எப்படி நான் இந்த உடம்பை காப்பாற்றுறது அப்படின்னு நான் கடாத வாட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் மதவாதிகள் வேறு வந்துங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மதவாதிகள்லாம் ஜாதி சமய மதம்னு சொல்கிறோம்ல, அதை சொல்கிறாருங்க. இங்கே தான் அழகாக சொல்கிறார் பாருங்க. வீட்டின் குடிக்கூலி தலைவர் வாத பித்த சிலோத்துமங்கள் வள்ளலார் எழுந்தான். அதில் இம்மர தலைவராய் எழுந்த மூவர் தருகற்கடையர் தயவே இல்லார். இப்போ சொன்னல கொஞ்சம் கூட அவருக்கு தயவே கிடையாது. அப்புறம் சாப்பிட்டுலான்னா விட்றாரா? தயவுன்றதே கிடையாதான். வாது செய்திடும் வன்காலவாதி, பெருகுரு கல்லினும் பெருங்குரு மயக்கம், பேதமை காட்டும் பெருந்தி பித்தன், கொடுவிடம் ஏறிடும் கொள்கை போல் இரக்கம், இரக்கம் கொள்ளாதிடர் செய்யும் குளிர்ந்த கொல்லிவாய் மாதிரியா. இவர்கள் என்னோடு இகழ்வர் இறங்கார், எனக்கு நேரும் ஏழ்மையும் பாரார். என்னுடைய ஏழ்மையை பார்த்தாவது அவங்க விடுவாங்களான்னா விடமாட்டேங்கிறானுங்க. நீ கந்தையை கட்டியிருப்பியோ, இல்லை கல்யாணம் அது கோமணம் கட்டியிருப்பியோ, நீ ட்ரெஸ் போடாத இருப்பியோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. மவனை நீ சோறு போடு, எனக்கு சோறு போடனா உன்னை விட மாட்டேன்றாங்களாம். அந்த அளவுக்கு கொடூரமானவங்களாம் வாத பித்த சிலோத்துவங்களை ஆச்சுங்களா. அப்புறம் நான் கொடுக்கும் கூலி பிண்டம், அதுக்கு வராரு. அப்புறம் பிண்டம் என்னும் பெருங்குழி கூலி, அதாவது பிண்டம் என்னும் பெரும் குடிக்கூலி அன்றைக்கன்றே நின்று வாங்குவர். அவங்களுடைய குணத்தை சொல்கிறார் பாருங்க. அன்றைக்கன்றே நாளைக்கு கொடுக்கலான்னாக்கா ஒத்துக்க மாட்டாராம். தெரியாத ஒருவனால் செலுத்தாவிட்டால் உதரத்துள்ளே உருங்கனல் எழுப்பி உள்ளும் புறத்தும் எண்ணெறி ஊட்டி அருநோய் பற்பால் அடிக்கடி செய்வர். இவர் கொடும் செய்கை எண்ணும் தோறும் பகீரென உள்ளம் பதைத்து கொதித்தது. வெதும்பும் எண்ணில் விளம்புவதென்னே சினமிகும் இவர்தம் செய்கையில் கனவிலும் நினைத்து விழித்து நேர்வதன் முன்னே. இவர்களை தூங்கி எழுந்திருச்சு நாளைக்கு என்ன கொடுப்போம் என்ன செய்வோம்னு நான் நினைக்கிறதுக்கு பின்னாடி வராங்களாம் ஒரு குரூப்பு. யார்? மதவாதிகள் வருகை அப்படின்னு எழுதுகிறாரு. அதில் மற்போர் கருதி வந்தவர் போல ஓது வேதாந்தம் உரைப்பர் சில பேர். கேட்டிங்கள, வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் கலாந்தம் எல்லாம் சொல்லி அவன் ஒரு தத்துவத்தான் சொல்கிறான்ல. இது ஒரு குரூப். இது வந்து ஒரு தொல்லை பண்ணிட்டு உட்காந்துருக்கு நாட்டில். என்ன, மற்போர் கருதி வந்தவர் போல ஓது வேதாந்தம் உரைப்பவர் சில பேர், வாட்போரினுக்கு வந்தவர் போல வயங்கு சித்தாந்தம் வழங்குவர் சில பேர், தண்டாயுத போர் தாங்குவர் போல இதிகாசத்தை இயம்புவர் சில பேர், உலக்கை போற உற்றார் போல இலக்கண நூலை இயம்புவர் சில பேர், கற்போர் விளக்க காட்டுவார் போல சமய நூல்களை சாற்றுவர் சில பேர், வாய்போருக்கு வந்தவர் போல விவகாரங்கள் விளம்புவர் சில பேர், மடிபிடி போர்க்கு வந்தவர் போல மத தூஷணங்களை வழங்குவர் சில பேர், கட்குடியர் வந்து கலக்குதல் போல காம நூலை கடறுவர் சில பேர், விடற்கு நீரை விடுவார் போல
வீண்கதை பேச விழைவார் சில பேர். இவர்கள் முன்னே இவர்களுக்கு ஏற்ப குரல் கம்மிடவும் குருநார் உளரவும் அடலை எடவும் அவரவர் தம்மால் சமயோதிதமாய் சந்ததம் பேசி அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் வராங்க. நான் வந்த உடனே ஐயா வாங்க சுத்த சன்மார்க்கு நான் பேசுவேன், நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு என்ன ஓடி போயிடுவீங்களே. அப்போது வந்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி அப்படியே பக்குவமாக கொண்டு வரணுமா. அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் பேசி ஐயா வாங்க உட்காருங்க. புரியுதுங்களா பேசுறது சொல்கிறது? சமயோதரமாக சந்ததம் பேசி என்ன இயன்ற மட்டில் ஈடு தந்து அயர்வேன். ஐயா வாங்க உட்காருங்க. இன்னொரு சேர் இருந்தால் போட்டு போயிடு ஸ்கூல்லேருந்து ஆச்சுங்களா. அவளுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி சமயோதிதமாக பேசணுமா. பேசினா தான் நம்ம கூட பழகுவீங்க. புரியுதுங்களா? நான் வந்த உடனே கண்டதெல்லாம் பேசினா என்ன பண்ணுவீங்க? இந்த ஆள் என்ன ஒரு நொல்லு பிடிச்சோன்னாட்டு இருக்குது. நம்ம இவ்வளோ வேலையும் சமய நூல்களில் போய் கோயிலில் சாமி கிமி கும்பிட்டு வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசமெல்லாம் பாடிட்டு இப்போ தான் வந்தோம். இப்போ வந்தோடனே இது வேண்டான்றான்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? ஆனால் அவங்க சொன்னதையும் கேட்டு அதுலேயும் கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல் உள்ள கருத்துக்களை நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? வந்த உடனே அவனை துரத்துனா ஓடி போயிடுவான். சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் எவ்வளோ சித்தாந்தம் வேதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய 6 அந்தங்களை பேசியவர்களாக இருந்தாலும், ஜாதி சமய மத நூல்களை பேசியவர்களாக இருந்தாலும், வேத ஆகம புராண இதிகாசங்களைப் போல பேசியவர்கள் இருந்தாலும் அவர்களை அமரை வைத்து உட்கார வைத்து இதுவரையில் நீங்கள் இருந்தது படித்ததெல்லாம் உண்மைதான், நல்லதுதான், நானும் ஏற்றுக்கொண்டேன், நானும் வந்தேன், ஆனால் இதற்கு மேல் ஒன்று இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது தானே உத்தமம். அதுபோல் இவர் வள்ளலார் என்ன பண்ணுறார்? சமயோதிதமாய் சந்ததம் பேசி. எவ்வளோ அழகான வார்த்தை போடுறார் பாருங்க. அடலை எடவும் அவரவர் தம்பால் சமயோதிதமாய் சந்ததம் பேசி இயன்ற மட்டில் ஈடு செய் அதைவேன். பின்னர் மனையின் பிற்புறத்தேகி கலக்கும் மலத்தை கடித்து இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சா அவருக்கு? பாத்ரூம் தான். என்னன்னா எப்படி அழகாக சொல்லுவாரு பாருங்க. இந்த உடம்புக்குள்ள எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பார்த்தீங்களா? அதான் சன்மார்க்கம். அதை பாரு. பின்னர் மனையன் புறத்து ரேகி கலக்கும் மலத்தை கடித்து கல்லில் அழுக்கை கடற்றதற் போன்று பல்லின் அழுக்கை பண்பினை மாற்றி. பல்ல வந்து எப்படி சோப்பு போட்டு வெந்நீரமாக துணி துவைக்கிற மாதிரி பல்ல தேய்ன்னு தேய்ச்சி சுத்தம் பண்ணணுமா. சோமனை போல வெண் சோமனை துவைத்து நன்னீராடி நறுமலர் கொய்து தேவருக்கேற்ற திரவியம் கூட்டி பாவையை வைத்து பாடி ஆடும் சீராரை போல செய்பணி ஆற்றி மண்ணின் சுவர்க்கு வண்ணம் தீட்டுதோல் போல். என்னங்க எப்படி சுவருக்கு எல்லாம் வண்ணம் பூசி அழகுபடுத்தணுமா அது மாதிரி உடம்புக்கெல்லாம் நீங்கள்லாம் பண்ணலைங்களா? அப்பயே பாருங்க எப்படி எழுதியிருக்காரு. அதாவது மண்ணின் சுவர்க்கு வன்கதை தீட்டல் போல் வெந்நீரதனை விளங்க பூசி புகழ் ருத்ராட்ச பூனை ருத்ராட்ச பூனை என்ன உற்ற செபவடம் உருட்டி குரண்டகம் போன்று குறித்து யோகம். இந்த உத்ராட்சி கொட்டை வச்சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றா அப்படி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்கு தள்ளுறாங்க என்ன தள்ளுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவன் கண்ணை மூடிக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருப்பான், தள்ளிக்கிட்டே இருப்பான். இங்கே ஒரு பாபான்னு வந்திருந்தார், ஒரு 4-5 வருஷமாக என் கூட தான் இருப்பார். என் கூட மெட்ராஸ்லேருந்து வருவார். இங்கே வந்து அவர் உட்காந்துக்குவார், நான் பாட்டு என் வேலையை பண்ணுவேன். அவர் சாஞ்சிக்கிட்டு என்ன பண்ணார், உத்ராட்சி கொட்டை எடுத்துக்குவார். அவர் பாட்டுன்னு உருட்டிக்கிட்டே இருப்பார். நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன் அவர்கிட்ட போய் நம்ம நண்பர் தான், ஏன்னா அவருக்கு குணம் அப்படி. அதுபோல் இங்கே சொல்கிறார் பாருங்கள். புகழ்துராக்க பூனை எண்ணெய் உற்ற செபவடம் உருட்டி குரண்டகம் போன்று குறித்து யோகம் செய்த பின்னர் சிறிது நேரம் அருத்தியர் பூசனை அகற்றி ஊன்பிண்டத்திற் குருபிண்டமீந்து குடிக்கூலி கடன் குறைபுற தீர்த்து பகல் வேடத்தால் பலரை விரட்டி நிச்சரை பரத்தியை நேர்ந்து கூடவும் பொழுதும் சரியாய் போகின்றதுவே. ஆமாம், அதாவது எனக்கு இந்த ஒரு நாள் போல் காலையிலேருந்து இவ்வளோ வேலையை நான் செய்ய வேண்டியது இருக்குது. உன் கல்யாணத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை எப்படி வாழ்த்துவேன், என் பிரச்சனையே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது
நான் வந்து உன்னை எப்படி வாழ்த்த முடியும்? வாழ்த்துனா அது வந்து உனக்கு ஏற்புடையதாகுமா? என் பிரச்சனையும் 1000 பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் சொல்கிறாரு. அப்போது இந்த உடம்புக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனையும் நீங்கள் எப்படி சரி செய்வீர்கள்? இதுதான் சன்மார்க்கம். இதுதான் நமக்காக உலகிற்குள்ள போயிட்டாங்க, இதுக்குள்ள வர முடியாது, இவ்வளோ பிரச்சனை எப்படி கடை தேர போறேன்னு ஐயா வந்து தெளிவாக சொல்கிறாரு. அப்போது நம்ம வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பசியவே போகிக்க முடியும். இப்போ இதை தான் இந்த தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் எழுது. இவர் என்ன கேள்வி கேட்டார்? ஐயா நீங்கள் எத்தனை வருஷம் சன்மார்க்கத்தில் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் ஒரு 40-45 வருஷமாக இருக்கிறேங்க அப்படின்னேன். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 45 வருஷமாக இருக்கிற, ஆனால் ஒரு நிறைய தீர்க்க முடியல, ஒரு திரையை நீக்க முடியல, உனக்கு வயசு முதிர்ச்சி ஆகி போச்சு, சாக போகிற, நீ 40 வருஷமாக என்னடா புடுங்கணும்னு கேட்ட மாதிரி இருந்தது. என்ன புரியுதுங்களா? அந்த கேள்வி அவர் யதார்த்தமாக தான் கேட்கலாம், ஆனால் அந்த கேள்வியினுடைய விளக்கம் என்னை அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீ 40 வருஷமாக 45 வருஷமாக நீ என்ன கிழிக்கிற, நீ எனக்கு வந்து போதிக்கிறியே, உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை பார்த்து தான் நாங்கள் வரோம். நீ மரணமில்லா பெருவாழ் வாழ முடியாதுன்னு சொல்கிற ஒரு சில நேரத்தில், ஒரு நேரத்தில் முயற்சி எடுத்தால் செய்யலான்ற, இன்னும் உன்னுடைய வார்த்தையை 2 டபுள் கோல் போடுறே அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. நான் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், டபுள் கோல் தான் போடுறேன், உண்மைதான். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை நீக்குவதற்கு நான் எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த முயற்சி நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன், ஒன்றொன்றிலும் சிறு சிறு தோல்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஜாதி சமயத்தை விட்டாச்சு, உணவு பழக்க வழங்குறதுல 100% குறைச்சாச்சு. ஐயா நைட்டு கூட அதுதான் ஐயா பற்றி பேசுனேன் தம்பி. 77 வயசுல வந்து 15-20 வயசு பையனே எனக்கு பல நோய்களோட போயிட்டு இருக்கிறப்போ ஐயா மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா சன்மார்க்கத்தை கையில் எடுத்துட்டு இது அருள் நரி தம்பி. ஐயா ஐயா பேசிட்டு இருக்கும்போது பேசக்கூடாது, ஒரே இதில் வந்து கிடைக்காது. ஐயாவுக்கு அப்புறம் அடைஞ்சவங்க யாரும் இல்லைங்கிறது சந்தேகம் வருது. ஆனால் இப்போ சன்மார்க்கம் எப்படி ஜாதி ஒழுங்கிருக்குன்னு தெரியும், ஐயா மாதிரி இருக்கிற அருளாளர்கள் கிடைச்சிருக்காங்க. நிறைய இன்னும் சொல்லிட்டே போல ஐயா பேசிட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதான், அதாவது இப்போ நான் அந்த சத்து விசாரத்திலே நான் என்ன போடுறேன், சந்தேகம் தெளிதல். நான் பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணுன்றதுலாம் இருக்கக்கூடாது. பர்த்டே போட்டிருந்தாங்க ஐயா. எங்கள் வீட்டில் 57 வயசுங்க, எல்லா நோயும் வந்தாச்சு. நாங்கள் பார்த்துட்டு போகாத தளத்தில் போனால் அப்போ இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதீங்க, வினை எடுத்துக்காட்டு தம்பி கேட்டதுக்கு ஐயா வந்து. அதாவது இதில் 2 விதமான இருந்தால் தான் இதெல்லாம் வர முடியும். ஒன்று அம்மா சொல்லுவது ஒரு சிறந்த ஒரு விளக்கம் தான். அதாவது இப்போது வள்ளலார் கூட இருந்தவர்கள் எல்லாமே ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? ஏன்னா வள்ளலார் பேருபதேசத்தில் என்ன எழுதுறாரு, வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார்னு எழுதுறாரு. ஒருவரும் தேரில் எழுதிட்டு வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார், மனித தரத்தில் சொல்லுவார் என்றார். வேலாயுத முதலியாரை கேட்டால் மனித தரத்தில் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளுக்கு அருள் வரல, உங்களை மாதிரி தான் அந்த ஆளும், நீ மனித தரத்தில் தான் அந்த ஆள் சொல்லுவான், அதுக்கு மேலே அருள் தரத்தில் சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லை, அதனால் நீ அவனை கேட்டு புரோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. புரியுதுங்களா? வேலாயுத முதலியாரை கேட்டால் மனித தரத்தில் சொல்லுவாருன்னா, மனித தரம்னா என்ன? சாதாரண தரம், அருள் தரத்தை விட கீழ்த்தரம். அருள் தரம் உயர்ந்தது இல்லைங்களா? அப்போது அருள் தரத்துக்கு 3 தேகத்தை கொடுக்குறார் வள்ளலார். அருள் தரத்துக்கு எத்தனை தேகம்? 1 சுத்த தேகம், 2வது 3வது ஞான தேகம். அப்போது சுத்த தேகம்னு வள்ளலார் சொன்னாரா வேலாயுத முதலியார? சுத்த தேகத்தில் சொல்லுவார்னு சொல்லணும், இல்லாட்டி பிரண தேகத்தில் சொல்லுவார்னு சொல்லணும், இல்லாட்டி ஞான தேகத்தில் சொல்லுவார்னு சொல்லணும். ஏன்னா வள்ளலார் கூடயே இருந்தவர்கள், வள்ளலார் நூலை அச்சுப்பிழலாமல் எழுதினவர், பன்மொழி புலவர், உபய கலாநிதி பெரும்புலவர் என்று வள்ளலாரால் பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்டவரே வள்ளலார் என்ன சொல்கிறாரு? வேலாயுத முதலியாரை கேட்டால் மனித தரத்தில் சொல்லுவார் என்றால் அவருக்கு சுத்த தேகம் கிடையாது, பிரணவ தேகம் கிடையாது, ஞான தேகம் கிடையாதா? உங்களை மாதிரி மனிதனாக தான் இருக்கிறாரு, அசுத்த தேகத்தில் இருக்காரு, அவரை கேட்டால் அதான் கிடைக்கும்ன்றாரு இல்லையா? ஆனால் அந்த நிலை மாறி இப்பொழுது நான் வந்து என்ன பண்ணுறேன்,
40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முறை வேறு, அதுக்கு பாதி ஆண்டுகள் வந்த ஒருபாடு வாழ்க்கை முறை வேறு, இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்க்கை முறை என்பது வேறு, இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்க்கை முறை என்பது வேறு, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. மாறிக்கிட்டே வருது. ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன், நான் ஒன்றொன்னா மாற்றிக்கொண்டே வரேன். இப்போ எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று என்னன்னா என் மனைவி தான். நான் விட முடியாது. இப்போ முடியுமா? மகனை பற்றி கவலை இல்லை, மகளை பற்றி கவலை இல்லை, பேரனை பற்றி கவலை இல்லை, பேரனை பேத்தி பற்றி கவலை இல்லை, வீடை பற்றி கவலை இல்லை, சொத்து பற்றி கவலை இல்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் விட்டாச்சு. என் மேலே ஒரு சிங்கிள் ஒரு சதுரடி என் பேரில் ரெக்கார்டு கிடையாது. உங்கள் முன்னாடி சொல்கிறேன். என் பேங்க் பேலன்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? என் மேலே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 50 லட்சம் 1 கோடி ரூபாய் டெபாசிட் கிடையாது. ஆனால் நான் நிம்மதியாக இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நிம்மதியாக இருக்கேன். அது வருது, அது பாட்டுன்னு அது ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்றாங்க, வருது. எனக்கு இன்றைக்கு வெளியும் பொருளாதாரம் இல்லையே என்ற கவலை இல்லை, சோறு இல்லைன்ற கவலை இல்லை, படுக்க இடமில்லை என்ற கவலை இல்லை, இருக்க இடமில்லை என்ற கவலை இல்லை, துணி இல்லை என்ற கவலை இல்லை. இல்லையா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 எம்பேரில் இல்லை, இருந்தாலும் கிடைக்குது. இது கிடைக்குதுன்னா இது யார் கொடுத்த கிஃப்ட்டு? ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் கோடி கோடியாக சொத்து இருக்குது. அப்பா அம்மாவை ஹாஸ்டல் விட்ருக்காங்க, அப்பா அம்மாவை அனாதையாக விட்ருக்காங்க, அப்பா அம்மாவை வெளியே தள்ளியிருக்காங்க. சோறு போடுறதுக்கு புள்ள கிடையாது, கேட்கறதுக்கு புள்ள கிடையாது, பாதுகாக்கிறதுக்கு குழந்தை கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அனாதைகளாக நம்ம எத்தனையோ வடலூர்லேருந்து உலகம் பூரா பார்க்குறோம். பதைக்குது. கோடி கோடியாக சொத்து இருக்குது. நம்மகிட்ட அந்த பஞ்சாயத்து வருது, ஐயா இது மாதிரி எனக்கு 500 கோடி 1000 கோடி சொத்து இருக்குது, என் மருமக சோறு போடல, வெளியே தள்ளுறா. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய கேஸ் வருது. அந்த பக்கம் மாமனார் இந்த மகனும் மருமக பேர குழந்தையோட குடியிருக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்பா தனியாக இருக்கிறான், அனாதையா. சொத்து இருக்குது, பேங்க்கில் டெபாசிட் இருக்குது, சாப்பாடு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, கொரியரில் ஃபோன் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அப்போ அந்த மனிதனுடைய வேதனைகள்லாம் எப்படி இருக்கும்? அப்போது இந்த வள்ளலாருடைய கொள்கைக்கு நாம் முழுமையாக அதை பின்பற்றி வருவதால் இன்று வரையில் எனக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு எனக்கு வருத்தம் என்ன என்றால், இந்த பிறவியில் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான தகுதி இழப்போம் என்ற ஒரு பயம் இருக்கிறது. ஒரே ஒரு பயம், அதுதான். இந்த பிறவியில் நீ கேட்ட இல்லையா, எனக்கு 78 ரன்னிங் போ 78 வயசாகிடுச்சு. 78 வயசுக்கு நான் அதுக்கு மேலே தேகம் பிரணவ தேகம் ஞான தேகத்தை பெற்று மறுபடியும் இளமையாக மாற்றி என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமாக இருந்து வள்ளலார் சொல்கிறார். நீ என்னைக்கு வேணாலும் அந்த இளமையை மாற்றலான்றார். ஆமாம், வள்ளலார் அந்த ஞானசரிகளே சொல்கிறாரு, விரைந்து விரைந்து அடைந்திடிமீன் மேதினியீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாது, திரைந்து திரைந்து உளுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவி, கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுவினோ கழித்தேனார். இப்போ நம்ம கடவுளை எங்கே நினைக்கணும்? இடவிடாது உள்ளே இருக்கணும். உள்ளே நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துடலாம், நாளைக்கே எனக்கு சென்னைக்கு போக வேண்டிய வேலை தேவையில்லைன்னு உட்காந்துடலாம். ஆனால் உடனே ஒரு ஃபோன் கால் வரும், இன்றைக்கி மத்தியானம் வரேன்னா அந்த மனுஷன் வரலன்னும், என்னாச்சு ஏதாச்சு தெரியலையே ஃபோன் வரும். நேற்று போனீங்க வடலூருக்கு, இன்றைக்கி சுபோசம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், உடனே நாளைக்கு அந்த 6 மணி வரையும் பார்ப்பேன். 6 மணிக்கு மேலே வரலன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் வரும். கொண்டாட்டிக்கிட்டு இருந்து என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன நினச்சி கேட்பாப்ல, போன மனுஷனை காணாமல் என்னாச்சு ஏதாச்சும் வந்துடுவாரே, இன்னும் வரலையே அப்படின்ற ஆதங்கம். அன்பு தான். இன்னும் அந்த போன மனுஷனை இன்னும் காணமே, என்னவோ தெரியலையே, அவர் வந்துடுவார், எவ்வளோ வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துடுவார், இன்னும் காணமே என்று ஒரு ஜீவன் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு ஜீவனுக்காகத்தான் இப்பொழுது நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லாட்டி நாளைக்கே நீ சொன்ன மாதிரி எனக்கு சென்னை தேவையில்லை, நான் வடலூரில் இதே வீட்டில் படுத்துக்குவேன். எல்லாம் நம்ம இடம் தான். இறைவனுடைய படைத்த உலகம் பூரா இறைவனுடைய இடம் தான். வள்ளலார் மறுபடியும் சென்னைக்கு போனாரா? நான் ஒரு புஸ்தகம் வருவேன். அங்கே சென்னையில் இருக்காங்க, பையனோடு இருக்காங்க.
ஆனால் அவங்களால வர முடியாது. முதல்ல ஒரு புஸ்தகம் அவங்கள கூட்டிகிட்டு வரும் வடலூருக்கு. ஆனால் என்னை விட தீவிரவாதி சன்மார்க்கத்தில் அந்த அம்மா அதை சொல்லலையே. சொன்னீங்க. இப்போது நான் தான் இவ்வளோ, என்னை விட நான் கூட கொஞ்சம் வீக்கு தான். அந்த அம்மாவை கணக்கு போடும்போது என்னை விட 99.3 அறிக்கால வீசம் டாப்பில் இருப்பாள். ஒரு நாள் கூட காலையில் 4:30 மணிக்கு அகவல் பாடல் போடாத அவள் தூங்கின வரலாறு கிடையாது. 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சுவோம். ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. இன்றைக்கி இல்லை, நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் ஏதோ ஒன்று இருந்திருப்பேன், நான் தோணவே மாட்டேன். காலையில் 4:30 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சு அகவல் போட்டுருவேன். அது முடிகிற வரையும் அப்படியே தியானத்தில் உட்காந்துருப்பாள். அதுக்கப்புறம் அவள் வேலையை கடமையை வள்ளலார் என்ன சொன்னார் அதை தான் கடைப்பிடிப்பாள். தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத சாப்பிட்றது, தேவையில்லாத பண்ணுறது எதுவுமே இருக்காது. அதான் சொல்கிறேன், என்னை விட சுப்பீரியர். அந்த ஜாதி சமயம் மதம் இனம் அந்த வேலையே கிடையாது. நீ மகளாக இருந்தாலும் ஒன்று தான், பையனாக இருந்தாலும் ஒன்று தான், பேரனாக இருந்தாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, வள்ளலார் ஒருவர் தான். அதனால தான் அந்த அம்மாவுக்கு ஒரு 15 வருஷமாக ப்ரமோஷன் கொடுத்துருக்காரு. என்ன பிரச்சனை? ஆயுசு நீடிச்சிருக்காரு. இல்லாட்டி அந்த அம்மா எப்பயோ செத்துருப்பான். சரி. இப்போ இது 3வது கண்டம், 3வது கண்டத்துலேயும் பாஸ் பண்ணிட்டா. ஆமாம், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன். உடம்பு சரி. ஆமாம், உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. ஆமாம், உடனே மகன் பேரன் பேத்திக்கெலாம் லெட்டர் எழுதிட்டேன். முடிஞ்சிடும், நீங்கள் எல்லோரும் உடனே வந்து பார்த்துருங்க, இல்லாட்டி மறுபடியும் பார்க்க முடியாதுங்க. கரெக்டாக எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு உடனே ஐசியூவில் இருக்குது. இருந்த உடனே டாக்டர்லாம் கைவிட்டாங்க. இல்லை சார், இதை எங்களால் முடியாதுன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. இந்த அம்மா விடாப்படியாக நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வரமாட்டேன்ட்டால. நம்ம சவிதா ஹாஸ்பிட்டல் தான், ஈரோடு சவிதா மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸில் இருக்குல்ல, ஈரோட்டுக்காரர் தான் அது ஹாஸ்பிட்டலில். வேற என்ன நம்ம நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட சொல்லி சார் இப்படி இருக்குதுன்னு சைடில் அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வரமாட்டேனா, செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் தான் இருப்போன்றா அப்படின்ட்டாப்புல. உடனே என்னன்னா மறுபடியும் என்னென்னோ டாக்டர்லாம் வந்தாங்க, அதை பார்த்து இதை பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2வது நாள் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாளுங்க. என்ன பண்ணுவீங்க? மக எல்லோரும் வந்துட்டாங்க. லோன்னு எல்லாம் கதறிக்கிட்டு அழுதுகிட்டு எல்லாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஈரோட்டு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வேன் முதல் கொண்டு ரெடி பண்ணி எந்தெந்த வேனை கூப்பிடலாம், யாரை கூப்பிடலான்னு பூரா செட் பண்ணி வச்சுட்டோம். பணத்தை ஈரோட்டு கொண்டு போகிறதுக்கு வெடிப்போக்கார வச்சார் வள்ளலார். புரியுதா? இதுதான் வள்ளலார் கொடுக்குற இந்த பிறவியில் கிடைத்த கிஃப்ட்டு. இதனுடைய கண்டினியூட்டி இருக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா தம்பி? இப்போ இந்த பிறவியில் நான் எதோட நிற்கிறனோ இதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை தொடர்ச்சி வரணும். பழகி போக மறுபடியும் நான் 1வது போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த பர்த்து இதில் அஜாக்கிரதையினாலும் அறியாமையினாலும் மரணம் வந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டி என்ன வரணும்? அடுத்தது சுப்பீரியர் பவர் வரும். என்ன பவர்? சுப்பீரியர் பவரில் வந்து மறுபடியும் தூள் கழிப்பிடுவேன் நான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான்லாம் இதை கவலைப்படுறதே கிடையாது. அதனுடைய கண்டினியூட்டி தான், கொஞ்சம் கூட பின்னாடி போகாது. நீங்கள் முன்னேறி வந்துட்டீங்கன்னா உங்களை பின்னே தள்ளவே தள்ளாது. மறுபடியும் அதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, ஏன்னா அது பூரா ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த 40 ஆண்டுகளாக நீ செய்த செயல்கள் அத்தனையும், நீ பேசிய பேச்சு அத்தனைகளும், இந்த மனித குலத்திற்காக நீ உடைத்த உடைப்புகள் அத்தனையும் உன்னுடைய ஆன்மாவில் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. பெருமூளையில் ஸ்டோர் ஆகிருக்கு. சிறுமூளை இப்போ வந்து எம்டியாக இருக்குது. எங்கிட்ட என்ன இருக்குது? எம்டியாக இருக்குது. பெருமூளை ஸ்டோராக இருக்குது. என்ன அர்த்தம் அதுக்கு? உலகில் வாழ்க்கை என்பது சிறுமூலையில் பதிவாவது. சிறுமூளை உலக வாழ்க்கையிலேருந்து அந்த குப்பைகளை பூரா அகற்றி ஆகிட்டு எம்டியாக தான் இருக்குது இப்போ என்னுடைய மூளை. ஆனால் பெருமூளை மட்டும் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்டோர் ஆகிறத நான் புல் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, நிறைய அடுத்தது ஒரு செகண்டில் மாறிடும். எப்படி? ஒரு செகண்ட். இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். 5 மாத குழந்தைக்கு உண்டான அடையாளம் வந்துட்டார். சுத்தப்பிரணவ ஞான தேகத்தினுடைய செட்டப் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஒரு நொடி, அந்த ஒரு நொடி இறைவன் வந்து அந்த பார்வை நம்ம பக்கம் திருப்பி எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்திட்டு உள்ளே வந்து உக்காந்துட்டார்னு வச்சுங்க, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்ற சூழல் வந்துடுறாங்க. அப்புறம் என்ன வரும்? பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுலம் கலந்த எந்த நீ அன்பு என்ற நிலைக்கு வந்துடும்.
இருபதுவருக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் உங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பயம், அதனால் சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் கேட்பார் நாளைக்கு, அந்த ஆள் போன போஸ்ட்டு நல்லா பேசிட்டு இந்த மனுஷன் செத்துட்டாங்க, அதே வாயில் வரும் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையை நான் ஏமாற்றக்கூடாது. ஆனால் அவர் நினைத்த விட பரவாயில்ல, அந்த ஆள் சொன்னார், இருந்தாலும் வின் பண்ணிட்டு வந்துட்டார்னு சொன்னால் அவருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. ஆனால் நான் தோல்வி அடையிற மாதிரி இருந்து வெற்றி அடைஞ்சால் பெருமை தானே. ஆனால் நான் தோல்வியில் இருக்கும்போது வெற்றி அடைஞ்சிட்டு சொன்னால் கேவலம் தானே. இதுதான் என்னுடைய பதில். புரிதா? இப்போ உன் கேள்விக்கு பதில் அதுதான் விளக்கம். அதுக்காக இது முடியாது என்பது அல்ல, முடியும் என்பது உண்டு. எப்படி முடியும் என்பது தான் இப்போ பிரச்சனை. ஆமாம், நெல்வினை தீவினை எனும் வன்கையிட்டால் ஆட்டுகின்ற தேவதேவேன்னு வரும். அப்போ நெல்வினை தீவினை என்பது எப்படி நம்மளுடைய உடம்புக்குள்ளே பதிவாகி கொண்டே இருக்குது என்றால், இந்த உலகத்தில் மாயை என்னும் பெண் பிள்ளை இந்த உடம்பு. இது உடம்பு எது? மாயை என்ற ஒரு பொம்பளை மாதிரி. இது நம்ம உடம்புக்குள்ளே இருப்பது பெண்ணு. ஆன்மாலாம் யார்? பெண் குணம்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ நம்ம ஆண் பெண் என்பது ரூபத்தால் தான் பேதத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுடைய தன்மை எல்லாமே பெண் குணம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. அதனால தான் வள்ளலார் சொல்வார், பெண்ணாசை பெரிதென்பார் பின்னாலும் அவர்க்கும் பெண்ணாசை பெரிதழகான் ஆணாசை பெரிதே. நீ எல்லாமே ஆன்மாவாடு இருக்கிறீங்கடா. நீ உருவத்தில் ஆண் பெண் என்ற பேதத்தை இறைவன் படைச்சிருக்காரு ஒரு உயிர் தோன்றுவதற்கு. ஆனால் நீ பெண்ணாசை பெரிதென்று நீ பொம்பளை கிட்ட தான் போகணும், பொம்பளை கிட்ட தான் தொடர்பு வைக்கணும் அலையிறீங்க எல்லாருமே. ஆன்மாவும் ஒன்றாக சேர்ந்தால் பெண்ணும் பெண்ணும் ஒன்றாக சேருவது போல அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது நான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்லன்னு வரும். இந்த ஆன்மா என்பது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல. ஆனால் பெண் தன்மை உடையது. பெண் தன்மை உடையது யாரை காதலிக்கணும்? ஆணை காதலிக்கணும். அப்போ ஆண் யாரு? கடவுள். நீ யாரை காதலிக்கணும்? கடவுளை காதலிக்கணும். எப்போ ஒரு ஆன்மா கடவுளை காதலிக்கின்றதோ அப்பொழுதுதான் அன்பு என்பது ஒன்றோடு ஒன்று அங்கே இணையும். இது பூத அன்பு. நம்ம பண்ணுறதெல்லாம் பூத அன்பு. உடம்போ நேசிக்கிறோம், அதுக்கு பேர் பூத அன்புன்னு பேர். ஆன்மா அன்பு வேணும். அதனால தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே அன்பெனும் குடில் புகும் அரசேன்னார். அன்பெனும் வலைக்குட் படுபரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொடியே அன்புருவாம் பரசிவமே. அதனால தான் வள்ளலாறு இறைவனிடத்தில் அன்பை செலுத்துங்கள், ஜீவனிடத்திலே கருணை காட்டுங்கள்னார். புரியுதுங்களா? அப்போ நம்ம உடம்புல எதுக்கு இந்த ஆண் பெண் என்ற உருவம் வைத்திருக்காருன்னா, ஒரு ஆன்மா இன்னொரு உயிரை உண்டாக்குவதற்காக மட்டும்தான். அதுதான் அதுக்கு வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் அதையே நீங்கள் வாழ்க்கையில் இந்த குப்பையிலேயே அந்த என்ன சொல்லுவாங்க, குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுற வேலை வேண்டான்ட்டார். புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் கூட ஆண் பெண் உடல் உறவு கொள்வது கூட குழந்தையை நினைத்து தான் உடல் உறவு கொள்ள வேண்டுமே தவிர மற்ற நேரத்தில் உடல் உறவு தேவையில்லைன்னு எழுதுகிறார். புரியுதுங்களா? ஆன்மா வரும் அங்கே. உங்களுடைய குணத்திற்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்மா உங்கள் ஆன்மாவில் பதிவாகும் உங்கள் சுக்கிலத்தில். அந்த சுக்கிலம் இருந்தால்தான் இன்னொரு ஆன்மா அந்த சுக்கிலத்தை உங்களுக்கு ஒரு நன்மையும் அந்த ஆன்மாவுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கும். அதற்காகத்தான் அது தேவை. ஒரு துஷ்ட ஆன்மா துஷ்ட இடத்துக்கு போவோம், ஒரு நல்ல ஆன்மா நல்ல ஆன்மாக்கிட்ட போகும். இந்த இரண்டு ஒன்றோட ஒன்று கோர்வை சேர்ந்து அது மேல்நிலைக்கு செல்வதற்குண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருவிகளாக படைக்கப்பட்டது தான் ஆண் பெண் என்ற உருவம். புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் மிக அழுவாக சொல்லுவார், எத்துணையும் பேதமுறாதுன்னு சொன்னார்ல, எவ்வுயிரும்னாரு. நீ தாவரங்களை கூட இன்னும் உயிரானேசின்னு சொன்னார் வள்ளலார். நம்ம மனிதனையே கூட மனிதநேயமே நம்மக்கிட்ட இல்லை, தாவரத்துக்கிட்ட எங்கே போகிறது இல்லைங்களா?
எந்த உயிரும் எல்லா உயிருக்குள்ளும் ஆன்மா இருக்கிறது. அங்கே பேதம் என்பது இருக்க வேண்டாம். அங்கே இருக்கிற ஒளியும் ஒன்று தான், உங்களுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஒளியும் ஒன்று தான். ரெண்டும் பேதம் கிடையாது. உருவங்களால் பேதப்படுகிறது, உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளில் பேதம் இல்லை. அதனால்தான் உயிரை நேசியுங்கள்னாரு. அதனால தான் அதுக்கு பேர் ஜீவகாருண்யன்னு வச்சார். ஜீவன்னா உயிர், உயிரை நேசிப்பதற்கு பேர் தான் ஜீவகாருண்யம். புரியுதுங்களா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், சோறு போடுறதை மட்டும்தான் ஜீவகாருண்யம் நினச்சிட்டு இருக்கோம். அதான் நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்போது சன்மார்கள் எங்கே போனாலும் சோறு போடுறோம். சோறு போடுறது மட்டும் ஜீவகாருண்யம் அல்ல, அதுவும் ஜீவகாருண்யம்தான். அதற்கு மேலே நிறைய இருக்கிறது. பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, துன்பம், இத்தனை விதமான துன்பங்கள் உயிருக்கு உண்டாகிறது. இந்த உயிரை போக்குவது, துன்பத்தை போக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதியினுடைய வாயிலாக அந்த துன்பத்தை போக்குங்கன்னார். அதனால தான் 2 ஜீவகாருண்யத்தை பிரிச்சார். படிச்சிருக்கீங்களா? பரஜீவகாருண்யம், அபரஜீவகாருண்யம். பரஜீவகாருண்யம்னா என்ன, அபரஜீவகாருண்யம்னா என்ன? நம்ம அதை ஏதாவது திங்க் பண்ணுறோமா? பண்ணியிருக்கேன் தம்பி. ஜீவகாருண்யம்னு டோட்டலாக சொல்லிட்டாரு. அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் 2ஆக பிரிக்கிறார். பரஜீவகாருண்யம் ஒன்று, அபரஜீவகாருண்யம் ஒன்று. பரஜீவகாருண்யம் என்பது பசிப்பிணியையும் கொலையும் போக்குறவங்களுக்கு தான் பரஜீவகாருண்யம்னு பேர். பரம்னா இறைவனை செல்வதற்கு லாய்க்குள்ளவர்கள். பசியை போக்கணும், 2வது கொலையை போக்கணும். இது 2ம் பரஜீவகாருண்யத்திற்கு வழிகாட்டுவது. அபரஜீவகாருண்யம் என்பது பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம். இது மட்டும் இது லோக்கல். ஒரு சாதாரண உதவி செய்கிறது, அது பேருதவின்னு பேர். உதவி, அதுதான் பேர். அந்த உதவி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் மோட்ச வீட்டின் கதவுகள் திறக்கப்படும். அதை நம்ம சரியாக செய்யலைன்னா கூட செய்யறவங்க பார்த்து மாற்றி செஞ்சுக்கலாம். பணிவோடு கொடுக்கணும், எங்கே பசித்து இருக்கிறத கொடுக்கணும். ஆனால் இந்த கொலை தவிர்த்தல் அப்படிங்கிறது நம்ம வேணால் உண்ணாமல் இருந்துக்கலையா, அது ஒரு கொலை தவிர்த்தல். நமக்கு இம்சை கொடுக்காம வாழுது. ஆனால் இந்த கொலை தவிர்த்தலுங்கிற விஷயத்தில் நம்ம போகிற சந்துகள் எல்லாம் கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நல்ல கேள்வி, இவ்வளோ அழகாக கேட்குறாங்கல்ல? நல்ல கேள்வி தானே. இதுக்கு அழகாக பதில் சொல்கிறார் வள்ளலார். அதாவது சாப்பாடு உங்களால் எவ்வளோ போட முடியும் ஒரு நாளைக்கு? ஒரு சராசரி உங்கள் தகுதிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு போடலாம்? 5 ஜீவன்களுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோ வரும்? 200 வரும். 300 வச்சுங்க. 300 ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 9000 ஆகுது. இப்போ ஒரு கசாப் கடை கொண்டு போகிற ஆடுனுடைய விலை என்ன? இல்லை, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு கசாப் கடை கொண்டு போகிற உங்கள் நாளை காலையில் அந்த ஆட்டை கசாப் கடைக்காரன் வாங்குறான். நாளைக்கு இருங்க, நாளைக்கு அந்த உயிர் வெட்டப்படுது. அந்த உயிர் நாளைக்கு போய் வெட்டப்படுதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியுது. இந்த ஒரு 6 மாதமாக அந்த ஆள் ஆட்டுக்குட்டி வளர்த்தனாயா, வரப்போகிறான் கசாப் கடைக்காரன், விற்க போகிறாங்க. அப்போ அந்த ஆடுனுடைய விலை என்னன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கிலோ வரும் ஒரு ஆடு? 10,000. சரி, இல்லை இல்லை இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் பராமரிக்க வேண்டாம். இப்போ ஒரு சிம்பிள் ஆன்சர் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறீங்க. ஒரு மாதத்துக்கு என்னாச்சு? 30 நாளைக்கு 9,000 ரூபா ஆச்சு. 9,000 ரூபா நீங்கள் இது வெளியே சோறு போட்டுட்டு இருந்தீங்க. அது பகுதி நேர வேலையை எவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தீங்க. இனி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு சோறு போடாதீங்க. 2-3 மாதத்துக்கு சோறு போடலாம். எவ்வளோ பணம் இருக்கும்? 27,000 இருக்கும். ஒரு கோழியை ஒரு கூண்டில் அடைச்சி கசாடை கொண்டு போகிறான். ஒரு கோழியினுடைய விலை எவ்வளோ? 500 ரூபா வைங்க சார். 500 ரூபா வைங்க. 500 ரூபா வைங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு 9,000மா? 9,000 500 ரூபாய்க்கு எத்தனை கோழி வாங்கலாம்? 20 கோழி, 5 கோழின்னு வச்சுங்க.
இந்த 15 கோழி உங்கள் கண்ணு முன்னாடி நாளை காலையில் அந்த கசாப்பு கடையில் வெட்ட போகிறான்னு உங்களுக்கு தெரியுது. அவன் கூண்டில் வச்சுருக்கான். இன்னும் கசாப்பு கடைக்கு பை தூக்கிட்டு வருவாங்க, எல்லாம் வெட்டி வெட்டி கொடுப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே உங்கள்கிட்ட இருக்கிறது 10,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு அந்த கோழி எத்தனை வாங்க முடியும்? ஒரு 15 கோழின்னு வச்சுங்க. 15 கோழியும் இந்த 15 கோழியும் வந்து எனக்கு கொடுப்பா விலைக்குன்னு கேளுங்க. அவன் வெட்டினாலும் அவனுக்கு காசு, வெட்டலனாலும் காசு. ஏமான்னு கேட்பான், எனக்கு வேணும்ப்பா, எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது, அதனால் நீ ஏன் வந்து அந்த பணத்தை அதை கூட ஏன் சொல்கிறீங்க? நீ எனக்கு அது வேணும், நீ அங்கே வெட்டினா நீ உங்களுக்கு காசு, நான் அதே காசு நான் கொடுக்குறேன், இல்லை அதை விட 100 ரூபாய் எச்சா தரேன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உடனே நீ என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆளை வச்சு கொண்டு போய் நிறைய ஒரு ஃபாரஸ்ட்டில் கொண்டு விட்டுருங்க. அந்த நேரத்தில் அந்த உயிர் உங்களால் காப்பாற்றப்படுது. இல்லாட்டா அடுத்த செகண்ட் அந்த 10-15 உயிரை வெட்டுவான். புரியுதுங்களா? இதுதான் உயிர் கொலை தடுப்பது. நீங்கள் போய் கசாப்பு கடைக்கான உயிர் சொல்ல செய்யாதுன்னு சொல்கிறது அல்ல, நீ கோழி வெட்டாதுன்னு சொல்கிறது அல்ல, நீ கெடா வெட்டாதுன்னு சொல்கிறது அல்ல, உன்னை வெட்டிடுவான். இது எதுக்குன்னா நம்மளால் முடிஞ்சது. அதுக்காக நீ ஊர் பூரா இருக்கிற கோழியெல்லாம் வாங்கி காப்பாற்ற வேண்டியதில்லை. நான் அதுக்கு தான் உங்களை கேட்டேன், ஒரு நாளைக்கு உங்களால் செய்யக்கூடிய ஜீவகாருண்யம் எவ்வளவு, அது போதும். அதான் வள்ளலார் சொல்வார், தரத்திற்கு தகுந்தது, தகுதிக்கு தகுந்தது. அதே மாதிரி வீட்டில் கூட சாப்பாடு இருக்குதுன்னா என்ன, கணவனையோ மனைவியோ குழந்தைகளையோ பட்னி போட்டுட்டு தான் இன்னொருக்கு சோறு போடுறதும் ஜீவகாருண்யம் இல்லை. அங்கே பசி உணர்வு அறிந்து முன்பின் யார் பசியோடு இருக்கிறாங்க, யார் பசி தாங்குவாங்கன்ற அறிவுபூர்வமாக அறிந்து பசி அதிகரிக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து மறுபடியும் சமையல் பண்ணி கூட சாப்பிடலாம். இதெல்லாம் ஈஸியான ஜீவகாருண்யம். ஆனால் இதை வந்து நம்ம துணிச்சலாக செய்யணும். சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. யார் இந்த பணத்தை கொண்டு போய் இல்லை, யார் இந்த பணத்தை கொண்டு போய் கசாப்பு கடையில் போட்டு பணத்தை வாங்கி கொண்டு போய் நம்ம காட்டில் விடுறதுன்னு நினைக்கலாம். வாங்க வாங்க உட்காருங்கம்மா, வாங்க 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 உட்காரு. இதை கேட்டீங்க இல்லையா, இதை திருப்பி என்ன நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லை? இதே கேள்வியை நீங்கள் திருப்பி என்ன கேட்கணும். ஐயா நீங்கள் இவ்வளோ யோகியமாக பேசுகிறீங்களே, இல்லை இல்லை நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து எத்தனை உயிரை காப்பாற்றிருப்பீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டால் தான் விட கிடைக்கும். நான் நிறைய அது மாதிரி தான் காப்பாற்றிருக்கேன். புரியுதுங்களா? என்னால் முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு கோழி என் கண்ணுக்கு முன்னாடி வெட்ட போகிறேன், என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா இருக்குது, அதனுடைய விலை 1000 ரூபானாக்கா 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த கோழி கொண்டு போய் நான் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் அந்த உயிர் காப்பாற்றப்படுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது இறைவன் காப்பாற்றுவார். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, உயிர்கள் என்பது கூட யார் யார் எந்தெந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும்னு எழுதுகிறாரு. இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு ஒரு பசுமாட்டையோ இல்லை வந்து ஒரு எருமாட்டையோ இல்லை வந்து ஒரு உழுற எருதுகளையோ உங்களுக்கு தேவையான குதிரையோ வேறு ஏதோ ஒரு மிருகங்களை நீங்கள் வளர்த்தால், உங்களுக்கு தேவையாக வளர்த்தால் நீங்கள் அதற்கு உணவிடணும். சட்டம் உங்கள் தேவைக்கு வளர்த்துறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவை எந்த உயிர்களும் இல்லை, எந்த மிருகங்களும் எனக்கு தேவையில்லை என்றால் அந்த உயிர்களுக்கு ஆண்டவர் நேதி ஆகாரம் என்பதை அவர் கொடுப்பார். நீ காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உங்களால் தண்ணி ஊற்ற முடியுமா? நீங்கள் மழை வந்தால் தான் அதெல்லாம் பிழைக்கும். நீங்கள் மலை மேலே இருக்குதுன்னா நீ மலை மேலே கொண்டு போய் உயிர்களுக்கு தண்ணி ஊற்ற முடியுமா? இல்லை இந்த பக்கத்தில் காடெல்லாம் காஞ்சிட்டு இருந்தால் தண்ணி ஊற்ற முடியுமா? நமக்கு தேவையானதுக்கு நீங்கள் வளர்க்கின்ற பொழுது அதை பட்டினி போடக்கூடாது. ஒன்று, நமக்கு தெரிந்து ஒரு உயிர்கள் போகுதுன்னா நம்மளால் முடிஞ்சால் காப்பாற்றுங்க, முடியலையா இறைவன்கிட்ட விண்ணப்ப வைங்க. உங்களுக்கு பணமே இல்லை, உயிர் காப்பாற்ற முடியலன்னா, ஐயா என் கண்ணு முன்னாடி இந்த உயிர் போக போகுது, என்னுடைய உடம்பு துடிக்குது, உயிர் கதறுது, என்னுடைய ஆன்மாவை எடுத்துகிட்டு கொண்டு கொஞ்சம் நேரத்தில் கொலை பண்ண போகிறான், கத்தி போட போகிறான், அது துடித்து சாக போகுது, நான் கண்ணில் என்னால் பார்க்க முடியல, எப்படியாவது அதை காப்பாற்றணும் இறைவன்கிட்ட வேண்டுங்க. அடுத்த செகண்ட் ஆள் அனுப்பிச்சிட்டு அவர். அதுதான் உண்மை கருணைன்னார் வள்ளலார். எங்கே கருணை அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. அந்த கருணை என்பது கூட வள்ளலார் சொன்னார் என்றதுக்கு செய்யக்கூடாது.
இல்லை, என்னுடைய உயிரும் அந்த உயிரும் ஒன்று என்று உன்னுடைய அறிவு வேலை செய்யணும். உங்களுடைய அறிவு வேலை செய்யாத வள்ளலார் சொல்கிறாருன்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செஞ்சிங்கன்னா பலிக்காது, அதுக்கு வேலை ஆகாது. அது வந்து சுயநலம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சுயநலம். அதனால தான் கருணை என்பது ஒரு பொதுப்படையானது. கருணை என்பது பொதுப்படையான, அதுக்கு பேதம் கிடையாது. இல்லை, அந்த ஜீவனும் மகிழ்ச்சி அடையணும், ஓடக்கூடிய ஜீவனும் மகிழ்ச்சி அடையணும், ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு பேர் தான் ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்குன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். இது மூன்றும் ரெண்டு பக்கமும் அகக்கலையும் முகக்கலையிலும் தெரிகின்றாரு. உங்களுடைய அகத்திலையும் முகத்திலையும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். இன்றைக்கி வர, இப்போ நான் கதிர்வேல் வரேன், நடந்தாலும் நேற்று பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தோம், அவனை எப்படி உபகரிக்கிறது? சாப்பாடு வேறு இந்த நேரத்தில் நம்ம வெளியே கிளம்பிகிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் இந்த பாய் வந்துட்டானே. ஆனால் பேசுகிறது நல்லா தான் பேசுகிறாரு, நம்மளும் தான் பேசி கேட்டோம். ஆனால் வந்த இடத்துல இந்த நேரத்தில் நானும் நம்ம புருஷனும் வெளியில் போகிறோம், இந்த நேரத்தில் வந்து நிற்கிறாருன்னு நினச்சிட்டிங்கன்னா என்ன ஆகாங்க? போச்சு. அது வேறு சுயநலன்னு பேர். பொதுநலம் என்பது வந்தவர்களை உபசரித்து நம்முடைய காரியத்தை பிரேக் பண்ணி கொஞ்சம் காலத்தாழ்த்திட்டு போகிறது. அதை தான் விருந்து பெருத்ததாக திருக்குறள் சொல்லுவார். அது என்ன குறள்? 2 மருந்தனின்னு வேண்டற்பாடற்று. சூப்பர். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது யாராவது வருவாங்களா, நமக்கு அவருக்கு சோறு போடணுமான்னு நினச்சி ரோட்டில் கண்ணை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. அதுதான் நம்ம சின்னம்மைக்கு கிடைச்சது, வள்ளலாருடைய அம்மாவுக்கு கிடைச்சது. என்ன அந்த அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் எத்தனை கோடி பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது சிவனடியாருடைய வேடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மருதூரை நோக்கி ராமையா பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி நின்று அம்மா பசிக்குதுன்னு கேட்டாருன்னா என்ன அர்த்தம்? அங்கே யார் வந்தாலும் அந்த அம்மா சோறு போடுன்னு நினச்சி அவர் போய் அங்கே நிற்கிறார். நின்னவர் ஏன்டா வந்துட்டுன்னு கேட்கல, புருஷனும் கிடையாது, தான் ஒருத்தி தான் நிற்கிது வீட்டில். ஐயா வாங்க 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 வந்து உட்காருங்க அப்படின்னு அதுக்கு அவசரமாக மனையை போட பாயை போட உட்கார வச்சு எல்லாம் தலைவாழை இலை போட்டு உட்கார வச்சு சாப்பாடு வச்சுதுன்னா அவர் எவ்வளோ ஆனந்தமாக சாப்பிட்டார். சாப்பிட்டோன்னே சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சி வச்சு போயிருக்கலாமில்ல. வந்தாரியா ஒரு ஞானி, ஒரு சன்னியாச்சி வந்தார், பசித்தார், சோறு போட்டாச்சு, ஆமாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய வயிறு பசியை நீக்கிவிட்டாய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பசியெல்லாம் நீக்குவதற்கு ஒரு ஞான குழந்தை பிறக்குன்றார். ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்லலை, ஒரு ஞான குழந்தை பிறக்குன்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒருபாடு அவர் போயிட்டார். இந்த அம்மா சாப்பாடு போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே போய் பார்க்குறாரு, ஆளை காணும். ஒரு அவசரமாக அதை எடுத்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி வந்துட்டாரே அவரை போய் பார்க்கலான்னு வெளியே போகுது. கடமை தெரியல, ஆளையே காணுமே, எங்கே போனார்னே தெரியல, எங்கே போனார்னே தெரியல. அது நம்ம மறந்துட்டாருன்னு நம்ம எழுதிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் போச்சு. அப்போ அவர் கூட யார் இருந்தது? யாருமே இல்லை, இந்த அம்மா மட்டும்தான் இருந்திருக்கு. சாயந்தரம் என்ன வருது? அவங்க ஒரு கணவர் வராரு. நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது அவங்க அவன் புருஷனுக்கு எத்தனை வயசு? இப்போ முதல் கல்யாணம் பண்ணி செத்து போச்சு, குழந்தை பாக்கி இல்லை. ரெண்டாவது செத்து போச்சு. 5 மனைவியும் கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் செத்து போகுதுன்னா ஒவ்வொரு மனைவிக்கும் கேப் எத்தனை வருஷம் இருக்கும் வச்சுங்க. ஆமாம், ஒரு வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்துட்டா அடுத்த வருஷமாக கல்யாணம் பண்ணுவாங்க.
சொல்லுங்கள் சார். இல்லாட்டி பொண்ணு கிடைக்கிற பொண்ணு கிடைக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாட்டி பொண்ணு தேடுவாங்க. சரி, ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு, 2வது கல்யாணம் கூட பண்ணிட்டாங்க நல்ல மனுஷன்னு. 3வது கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்ணி அந்த ஆள் பொண்டாட்டி செத்து போயிட்டாப்புல. 3வது கல்யாணம் அவர் கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சரி, அதுதான் ஒத்துக்கிட்டாலும் 4வது கல்யாணத்துக்கு யோசனை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? 5வது கல்யாணத்துக்காக யோசனை பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. இத்தனை பேரும் தடையே இல்லாமல் 6வது மனையை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. எங்கே போய்? ஐயா வாங்க, வாங்க வாங்க. அப்போ எங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு? ஐயா உட்காருங்க. எந்த ஊருக்கு போகிறாருமா? ஐயா நீ உட்காருங்கம்மா, உட்காருமா. வாங்க வாங்க. எங்கம்மா போகிறாரு? மருதூருக்கு போகிறாரு. 6வது கல்யாணம் பண்ணுறதுக்கு 6 மனைவிகள் இருந்து 5 மனைவிகள் இருந்து 6வது மனைவிக்கு எங்கே போகிறாரு? மருதூருக்கு போகிறாரு. மருதூருக்கும் சென்னையை தாண்டி அது மருதூர் 35 கிலோமீட்டர். சென்னையை தாண்டி இந்த மருதூரில் இது சின்னக்காவனம். மருதூரில் இருந்து சின்னக்காவனம் போகணும். சின்னக்காவனம்னா எவ்வளோ தூரம்? ஒரு 300 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து. மருதூர்லேருந்து சின்னக்காவனத்துக்கு குறைஞ்சது 300 கிலோமீட்டர் வரும். 5 மனைவிக்கும் குழந்தைல்ல. 6வது மனைவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு பஸ் வசதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. வண்டி மாட்டில் தான் போகணும், இல்லாட்டி நடந்து தான் போகணும். இப்போ மாதிரி பஸ்ஸு கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, ரயில் கிடையாது, சைக்கிள் கிடையாது, பைக்கு கிடையாது. ஆமாம், சைக்கிள்லாம் இப்போ வந்தது, எனக்கு தெரிஞ்சு வந்தது சைக்கிள். அப்போது வண்டி மாடு தான். அப்போ மாட்டு வண்டி தான், மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இதில் தான் போகணும் வச்சுங்களா. அப்போது ராமையாவுக்கு எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகும்போது? முதல் கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ வயசு வச்சுங்க நீங்களே? ஒரு 20 வயசை வச்சுங்க. 20 வயசு கல்யாணம் பண்ணி 5 மனைவி செத்து போச்சு. எத்தனை வருஷம் ப்ளஸ் பண்ணிக்கலாம்? 15 வயசு ப்ளஸ் பண்ணிக்கலாம். 15 வயசு 6வது கல்யாணம். அவ்வளோ சீக்கிரமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க தம்பி. குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பார்த்துட்டு தான் அடுத்த கல்யாணத்துக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கேப் இருக்கும் ஒரு மனைவிக்கும். 5 வருஷம்னா கூட என்ன கணக்கு பண்ணிக்கலாம்? 25 ஒரு 20 45 ஆச்சா? 20 45 கூட வச்சுங்க. இதுவும் ராமையாவன் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, அவர் ஒழுக்கத்தின் காரணமாக தான் இத்தனை மனைவிகளையும் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இல்லாட்டி கல்யாணம் பண்ண வைப்பாங்க. நம்ம வீட்டில் யாராவது 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னா 3வது பொண்டாட்டி கொடுப்பாங்களா? அவன் தெல்லவாரி அவனுக்கு ஏன் கொடுக்குன்னு சொல்லுவாங்களே. ஆச்சுங்களா? அப்படி விசாரித்து நல்ல மனுஷன்றதுனால அந்த மனுஷன் போய் கேட்டதும் அந்த மனைவி ஒத்துக்குச்சு ஆச்சுங்களா. அப்போ எத்தனை வயசு இருக்கு அவருக்கு? 50ன்னு வச்சுங்க. 50 வயசில் கல்யாணம் பண்ணி வள்ளலார் எத்தனையாவது குழந்தை? சரியா சொல்லுங்க. 5. ஃபஸ்ட்டு யாரு? சபாபதி, பரசுராமன், அண்ணாமலை, தனக்கோட்டின்றது பொண்டாட்டி பேர். அதாவது சுந்தராம்பாள், உண்ணாமலை, கடைசியில் ராமலிங்கம். 5வது குழந்தை. 5வது குழந்தை பிறக்கும்போது அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 60 வயசுன்னு வச்சுங்க. 60 வயசுன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த கணக்கு எங்கிட்ட இருக்குது, அதுக்கு சொல்கிறேன் ஆச்சுங்களா. 60 வயசு ஆச்சு. 60 வயசில் சிவனடியார் வராரு. ஒரு வெளியில் போயிட்டார். வந்த உடனே அவர் வந்து சாப்பாடு போட்டாச்சு, வார்த்தை சொல்லியாச்சு. உடனே புருஷன்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வந்தார், ஒரு துறவி வந்தார், சாப்பாடு போட்டேன், உடனே வந்து உனக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, வெளியே போய் பார்த்தா ஆளை காணோம் அப்படின்னு புருஷன்கிட்ட சொல்லுது. புருஷன்கிட்ட சொன்னோடனே ராமையா என்ன சொல்கிறாரு? உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆனந்தமாக தான் நினைக்கிறார். எனக்கு கிடைக்கலன்றார். அதே போல் 10வது மாதம் குழந்தை பிறந்தாச்சு. ராமலிங்கம் பிறந்துட்டாரா? பிறந்துட்டு ஒருபாடு 5வது மாதத்தில் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? சிதம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா? சிதம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போனவொடனே நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? நிறைய சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நினைவுபடுத்துங்களேன். அப்படியா? அப்போ ராமையாவும் 4 குழந்தைகளும், சின்னம்மையும்,
கையில் வந்து ராமலிங்கத்தை வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சிதம்பர தரிசனம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நீங்க தரிசனமா காட்டுறாங்க. இல்லை இப்போ இல்லை, அப்போ 3 தரிசனம் காட்டுவாங்க அங்கே சிதம்பரத்தில். இன்னைக்கும் காட்டுவாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் சாமி படுத்துட்டு இருக்கோம், இன்னொன்று வந்து டான்ஸ் போடுற மாதிரி ஒரு சாமி இருக்கும் நடராஜர், இன்னொரு சாமி திரை மறைப்பில் மறைச்சிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிஷ்டல் இருப்பார். ஏதோ ஒரு பெருமாள். அப்போ இந்த பக்கம் நடராஜர் சிலை இருக்கும். மூன்றாவதாக ரகசியன்னு தெரிசியலை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைய வச்சு அந்த 2 வழிபாடு நடக்குதாங்க. முதல் வழிபாடு நடந்துச்சு, ராமலிங்க தாயினுடைய கையில் இருந்துக்கிட்டு பார்த்துட்ருக்காரு. 2வது வழிபாடு நடந்தது, பார்த்துட்ருக்காரு. 3வது வழிபாடு வருது. அப்போ அந்த திரைச்சீலையை நீக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த சிதம்பர ரகசியன்றதை காட்டுறாங்க. அதை காட்டும்போது தான் இந்த குழந்தை கலகலன்னு சிரிக்குது. இந்த 2 வழிபாடு பண்ணும்போது சிரிக்கலை. 3வது வழிபாடு என்பது சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் என்ற அந்த வழிபாடு நடக்கின்ற பொழுது தாயினுடைய கையில் இருந்த குழந்தை கணீர் கணீர் என்ற குரலில் சிரிக்கின்றது. 5 மாதம். அப்போ அந்த சிரிக்கின்றதை பார்த்தது யாரு? அந்த சபையில் உள்ளவர்களும் அப்பய தீட்சிதர் என்ற தீட்சிதரும். அப்போ பூசை பண்ணிட்டு இருக்கிற பேர் அப்பய தீட்சிதர்னு பேர். அவர் பேர் சிதம்பர கோயிலில் அவர் பேர் என்ன? அப்பய தீட்சிதர். இவர் வந்து ராமலிங்கத்துக்கும் சின்னம்மைக்கெல்லாம் ரொம்ப பழக்கம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க சிதம்பர கோயிலுக்கு போக வர பழக்கத்தினால 2 பேருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. இந்த குடும்பத்து மேலே அவருக்கு பற்று இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வழிபாடை முடிச்சுட்டு ராமையா கூப்பிடுறாரு, கொஞ்சமா பொறுங்கோ வரன்ட்டு. இவங்க 2 பேரும் குழந்தைய வச்சுக்கிட்டு வழிபாடு முடிச்சது நிற்கிறாங்க. 4 குழந்தையோட, கையில் ஒரு குழந்தை, 4 குழந்தை, 5, 2, 7 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. அவர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. யார் வீட்டுக்கு? தீட்சர் வந்து அப்பைய தீட்சர் எங்கள் வீட்டுக்கு வந்து போகலாம் வாங்கன்னு கூப்பிடும்போது எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவர் அப்பைய தீட்சர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி ஒரு பாயை எடுத்து விரிக்கிறார். விரிச்சோடனே அந்த குழந்தைய கையில் வாங்குறாரு. வாங்கி அந்த படுக்கையில் அந்த பாயில் போட்டுட்டு